ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி. எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலாக இருக்கட்டும், ரேணுகா மோர் ரியாக்ஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக வேறு லெவலில் போயிட்டே இருக்குது. வியூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு குவைத்தில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 3 நாள் கண்டினியூஸாக லீவ் வந்தது. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. என்னென்னா இங்கே வந்து 4 பிப்ரவரி, அதாவது குடியரசு தினமும் சுதந்திர தினமும் ரெண்டும் அடுத்தடுத்து வேலை. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் உள்ள ஐட்டம்லாம் ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி, அதெல்லாம் எடுத்து பொறுமையாக எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இது எப்பயுமே ரொட்டீனாக செய்கிறது. இன்றைக்கி நேற்று நைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து ஓடலை திடீர்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, சர்வீஸ்க்கு அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே இந்த டைமிங் இதெல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனுமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து கீழெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம். ஃபுல்லாக 2 நாள் லீவுன்னு தான் பேர், ரெஸ்டெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். இடையில பாப்பாவுக்கு +2 பரீட்சை வேறு போயிட்டே இருக்குது. ஸோ அதையுமே வந்து அவளும் படிச்சுக்கிட்டே இருக்கா. பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வேலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த இடையில தான் வந்து வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருப்பேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள், எங்கள் கிச்சன் ஃப்ரிட்ஜ் இல்லாத இடம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் என்னுடைய கிச்சன், என்னோடய பாத்திர ஸ்டாண்ட் எல்லாமே. ஸோ ஒன்றும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னாவே இவ்வளோ வந்துருச்சு. கிச்சன்லேயே இவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்னா எல்லா ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்கேன். வீடை காலி பண்ணும்போது தான் பயங்கர பஞ்சாயத்தாகும். இது கொஞ்சம் பெரிய ஃப்ளாட்டு. எனக்கு இந்த ஃப்ளாட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ரெண்ட்டும் கொஞ்சம் அதிகம்தான். குவைத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்ட்டு ரொம்பவே ஜாஸ்தி. என்னோடய ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு 270 KD. ஓகேங்களா. டபுள் பெட்ரூம், டபுள் பாத்ரூம், பெரிய ஹால் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய கிச்சன். ஃபுல்லாக கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு அது இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது அப்படியே. ஸோ நாளைக்கு பாப்பாவுக்கு வேறு எக்ஸாம் இருக்குது. ஸோ அவளை அனுப்பிச்சி வச்சுட்டு மறுபடியும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். காலையில் ஃப்ரிட்ஜு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்தில் லீவ் விட்டால் வெளியிலலாம் போகிறது இல்லைங்க. வீட்டு வேலை, இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கு என்னென்ன செய்யணும், ரொம்ப நாள் செய்யாமல் இருந்ததெல்லாம் எடுத்து செய்கிறது தான் எங்கள் வேலையை. ஓகேங்களா. தேங்க்யூ. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.